கிளம்பிடும். வேலூர் தான் போகிறோம். வேலூரில் எந்த கோவில்னா கோல்டன் டெம்பிள் தான். சாரி. ஹே கைஸ், போன வீடியோவில் வேலூர் கோல்டன் டெம்பிள் தான் போகணும்னு சொன்னால் அந்த வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. அதே வீடியோவில் வேலூர் ஃபோர்ட் போகணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலூர் கோட்டைக்கு வந்தாச்சு. வந்துட்டு வெளியே பார்த்தாவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சுற்றி தண்ணி, மரம் எல்லாமே அழகாக இருந்துச்சு. வியூலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னும் உள்ளே போயிட்டு பார்த்தாக்கா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சரி, இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா 133 பரப்பளவில் தான் கட்டியிருக்காங்க. அதாவது 360 டிகிரியில் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்போ கட்டினாங்கன்னா 1553 தான் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே கருங்கல்லால் தான் கட்டியிருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னும் வேலூரில் இருந்துட்டு போயிட்டு பார்க்காம இருக்கீங்களா? கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வெளியே தான் சுற்றி பார்த்தோம். வெளியே பார்த்தா ஒரே கப்பிள்ஸாக இருந்தாங்க. சரி, எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பார்க்க. கமிட்டடாக இருந்தால் அதெல்லாம் பார்த்தா கூட பரவாயில்ல. சிங்கிளாக இருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நீங்களும் யாராவது சிங்கிளாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. சரின்னு அங்கே போயிட்டு பார்த்துட்டு உள்ள கோவில் போகலான்னு போயிட்டோம். இது என்ன கோவில்னா ஜலகண்டேஸ்வரா கோவில் தான். உள்ள சிவன் தான் இருப்பாரு. சாமிலாம் பார்த்தாச்சு. வெளியே வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டாயிடுச்சு. சரின்னு அங்கே வெளியே பார்க்கில் தான் உட்காந்துருந்தோம். பார்க்கில் உட்காந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து கால் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறமா வரலன்னா சரி கட்டி தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம். நம்ம வேலூர்ல இருந்துட்டு இன்னும் பார்க்காம இருக்கீங்களா? கண்டிப்பாக போய் பாருங்க, நல்லா இருக்கும். நீங்களும் யாராச்சும் வேலூர்லேருந்து பார்க்குறீங்களா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.